பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கை வந்துள்ள பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரோன் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளார். பிரித்தானிய பிரதமர் இன்று மாலை ஹெலிகாப்டர் ஒன்றில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்வதற்கு முன்னர் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவைக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். இரண்டு நாடுகளும் நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கு செல்ல வேண்டும். கடந்த காலங்களில் இடம்பெற்ற சிவில் யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் மற்றும் இலங்கையில் இன்று காணப்படுகின்ற மனித உரிமை நிலைமைகள் குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை ஒன்று உள்ளது. நான் இந்த இடத்தில் இருக்காவிடின் அந்த விடயங்களை வெளிக்கொணர முடியாது. இலங்கைக்கும் பிரித்தானியாவிற்கும் இடையில் இதே இடம்பெற வேண்டும். டேவிட் கேமரனுடன் 40 பேர் கொண்ட குழு ஒன்றும் யாழ் குடாநாட்டிற்கு விஜயம் செய்துள்ளது. 1948 ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச அரசு தலைவர் ஒருவர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய பிரதமரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகில் இன்று முற்பகல் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமற் போன தமது உறவினர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தலைமையிலான குழுவினர் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பின்னர் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரனை சந்திக்கும் நோக்கில் யாழ் பொது நூலகத்திற்கு அருகே ஒன்று கூடினர். எவ்வாறாயினும் அந்த இடத்திற்கு விஜயம் செய்த வெளிநாட்டு ஊடகவியலாளர்களிடம் மக்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். பின்னர் மீண்டும் யாழ் நூலகத்திற்கு முன்பாக கூடியிருந்தவர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் வருகை தந்த பஸ்ஸை மறித்து தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். இதனிடையே பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரனுக்கும் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான சந்திப்பு யாழ் நூலகத்தில் இன்று மாலை நடைபெற்றது. இதேவேளை யாழ் வலிவடக்கு பிரதேசத்தில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியுள்ள மல்லாகம் சபாபதி பிள்ளை முகாமிற்கு விஜயம் செய்த பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் அந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது மக்கள் தமது மீள்குடியேற்றம் தொடர்பாக வலியுறுத்தினார்கள். இந்த விஜயத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் ஆகியோர் பிரசன்னமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது.